அதிமுக பாரம்பரியம் என்று எடுத்துக்கொண்டால் இரண்டு முன்னுதாரணங்கள் இருக்கு. ஒன்று, எம்ஜிஆர் மக்களால் மிகப்பெரிய அளவில் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவர், மக்கள் மன்றத்தில் சென்று வென்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தவர். அதே போல ஜெயலலிதா தேர்தல் களங்கள் பலவற்றை கண்டவர், வெற்றி தோல்வி இரண்டையும் பெற்றவர். ஆனால் அசைக்க முடியாத மக்கள் ஆதரவை அவர் எப்போதும் பெற்றிருந்தார். அப்படியான ஒரு ஆதரவு சசிகலா அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கிறதா? உங்கள் கட்சியில் நீங்க உட்கட்சி விவகாரம், அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருப்பது என்பது அந்த கட்சியின் உட்கட்சி விவகாரம். ஆனால் ஒரு முதலமைச்சராக வரும்போது மக்கள் அவரை ஏற்க வேண்டும், மக்களிடம் சென்று வாக்குகளை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்கிற நிலையில் மக்கள் இந்த முடிவை எப்படி ஏற்பார்கள், எப்படி எடுத்துக்கொள்வார்கள் நினைக்கிறீங்க சம்பத்? முதல்ல கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த கட்சியை மக்கள் மன்றத்தில் கொண்டு செல்கிறவர்கள் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான். ஆகவே கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கிறது. அரசியல் சம்பவங்களின் விளையாட்டு வெள்ளித்திரையில் ஜொலித்து கோடிக்கணக்கான மக்களினுடைய இதயங்களை கவர்ந்த ஒரு குற்றம் இல்லாத மனிதன், கோவில் இல்லாத இறைவன் என்று பேசப்பட்ட எம்ஜிஆர் 128 படங்களில் நடித்து மிகுந்த ஆளுமையோடு அன்னை தமிழகத்தின் அரசாட்சியை அலங்கரித்த அம்மா அவர்களுக்கு நிகராக அவர் பேசப்படக்கூடிய காலம் எதிர்காலத்தில் வரும். ஏனென்றால் அம்மாவினுடைய மறைவிற்கு பிறகு இந்த கட்சி கலகலத்துவிடும், காணாமல் போய்விடும், ரெண்டுபட்டுவிடும் என்று பல பேர் நம்பியிருந்த வேளையில் இந்த கட்சியை காப்பாற்றி தந்ததே அவர் பெரிய ராஜதந்திரி என்பதற்கு அடையாளம். இரண்டாவது, இன்றைக்கு விரைந்து முடிவெடுக்கிற ஆற்றல் அவருக்கு இருக்கிறது என்பதை இன்றைக்கு அவர் நிரூபித்திருக்கிறார். ஆகவே அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் எதிரிகள் திகிலடையக்கூடிய வகையிலும் நாங்கள் தித்திப்புக் கொள்ளுகிற வகையிலும் இருக்கும். அதை வருகிற நாளில் எதிர்பார்க்கலாம். இதை மக்கள் மன்றத்திலே கொண்டு செல்ல வேண்டிய மிகப்பெரிய வரலாற்று கடமை என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. அதற்காக நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்வேன்.